Hey guys, நம்ம போஸ்ட் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸ்லேருந்து தான் இருக்கும். ஸோ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் எதை பற்றி வந்துட்டு இருக்கு அப்படின்னா, ப்ரோ நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், நான் வந்து எந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்தேன் எனக்கு வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் உடனே ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு காலேஜ்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு 2018 2017 வந்து முடிச்சிருந்தேன். ஸோ நான் இப்போ வந்து எந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுத்தால் எனக்கு இப்போ வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஜாப் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணேன். அதுக்கான வீடியோ தான் அது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 2 பார்ட்டாக பிரித்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், எப்படி நம்ம ஜாப் எடுக்கலாம், என்ன மாதிரி கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் பாஸ் அவுட்டாக இருக்காங்க, கரண்ட் பாஸ் அவுட் அப்படின்னா 2020 2022 வரைக்கும் பாஸ் அவுட்டாக இருக்காங்க, இல்லை 2023 வந்து பாஸ் அவுட் ஆக போகிறவங்க எந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை ஃபாலோ பண்ணால் நம்ம ஈஸியாக ஜாப் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து 2017 பாஸ் அவுட்டாக இருக்கேன், 2016 பாஸ் அவுட்டாக இருக்கேன், நான் வந்து இப்போ மெக்கானிக்கல் டொமைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், வந்து எலக்ட்ரிக் டொமைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்போ வந்து ஐடிக்குள்ளே வரணும், ஸோ நான் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எடுக்கலாம், எந்த மாதிரி ஒரு பாத்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. திஸ் இஸ் abin. வெல்கம் டு மை சேனல். ஸோ ஷவுட் அவுட் ஃபார் டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் Hiret. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கில் செட் இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு ஜாப் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஸ்கில்லுக்கு ஏற்றமே ஒரு ஜாப் ரோல் கிடைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்லாம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, பட் வந்து இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகுது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக வந்து ரெக்ரூட்டர் டேரெக்டாக பேசணும் அப்படின்னா நீங்கள் Hiret ஆப் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த Hiret ஆப் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் போஸ்டிங் வருது அப்படின்னா அந்த ஜாப் போஸ்ட் பண்ண கம்பெனியில் இருக்கக்கூடிய ஹெச்ஆர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு டீம் மேனேஜர்ஸ் அவங்க நீங்கள் டேரெக்டாக வந்து சார்ட் பண்ண முடியும். அப்போ நீங்கள் சார்ட் பண்ணுறதுனால அந்த இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகுது, உங்கள் ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறமா உங்கள் ஸ்கில்ஸ் எதுவும் நீங்கள் ப்ராப்பராக ஷோ பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பில் வர ஜாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மிடில் மேன்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க, லைக் வந்து கன்சல்டன்சி அந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே இருக்காது. நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணி கூட ஹெச்ஆர், அதுக்கப்புறம் வந்து மேனேஜர் கூட டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும். இந்த Hiret ஆப் மூலம் பார்த்தீங்கன்னா 150,000+ கம்பெனி வந்துட்டு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜஸ்ட் கோ அண்ட் செக் அவுட். ஒன்ஸ் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் சில கொஸ்டின்ஸ் வந்து ஆப்பில் கேட்கும். அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அல்காரிதமே உங்களுக்கு எந்தெந்த ஜாப்லாம் சூட் ஆகும் அப்படிங்கிறத ஷோ பண்ண ஆரம்பிக்கும். அண்ட் இந்த Hiret ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் டீடைல்ஸ் வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. இவங்க வந்து உங்களுக்கு பர்சனல் டேட்டாக்கு அதிகமாக பிரைவசி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் உங்கள் டேட்டா வந்து வெளில போகாது. ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன், கோ அண்ட் டவுன்லோட் த ஆப். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு கரண்ட் பாஸ் அவுட்டாக இருக்கீங்க, இல்லை வந்து காலேஜில் ஒரு 4th இயர் 3rd இயர் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை சொல்லப்படுற சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசிக்கான சில விஷயங்கள் லேர்ன் பண்ணணும். லைக் வந்து உங்களுக்கு காலேஜ் பிளேஸ்மெண்ட் வருது, இல்லை நீங்கள் ஆஃப் கேம்பஸ் வந்து அட்டன் பண்ண போறீங்க, ஃப்ரெஷராக அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட்ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுக்கு ஆப்டிடியூட் தெரிஞ்சால் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்டே கிளியர் பண்ண முடியும். அது எந்த கம்பெனி எடுத்தாலுமே சரி, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஆப்டிடியூட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப்டிடியூட் லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து உங்கள் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். இப்போ நீங்கள் பிளேஸ்மெண்ட்டில் பார்த்துட்டீங்க அப்படின்னா சில கம்பெனிஸ் வந்துட்டு உங்ககிட்ட கம்யூனிகேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே அவங்க வந்து ஜாபுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ கம்யூனிகேஷன் மட்டுமே பார்த்துருக்காங்க, ஸோ வந்து பிபிஓ ஜாப்ல வந்து போட்டுருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இந்த கம்யூனிகேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து சப்போர்ட் ஜாப்ல போகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் சப்போர்ட் ஜாப்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சேலரி, அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் எக்ஸ்போஷர் கிடையாது, நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து உங்கள் பிளேஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே உங்கள் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாருங்க. நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷில் பேசுனீங்க அப்படின்னாலே மோர் தென் இனஃப் தான். நீங்கள் இந்த வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ப்ராப்பரான கிராமட்டிக்கல் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நீங்கள் பேசுறது இன்னொருத்தவங்களுக்கு புரியுது அப்படின்னா அதுவே மோர் தென் இனஃப் தான். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் வந்து இந்த ஆப்டிடியூட்லாம் முடிச்சிட்டீங்க, உங்கள் கம்யூனிகேஷன் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் கோடிங்ஸ் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்துட்டு வேறு ஸ்பெசிஃபிக் டொமைன் லைக் சைபர் செக்யூரிட்டி மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அதை ப்ராப்பராக லேர்ன் பண்ணி அந்த இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு வந்து நல்ல பேக்கேஜ் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு ஐடிக்குள்ளே தான் போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் வந்து கோடிங்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா பேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அப்போ நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ் நீங்கள் கிராக் பண்ண முடியும். அது ஆன் கேம்பஸாக இருந்தாலும் சரி, ஆஃப் கேம்பஸாக இருந்தாலும் சரி. பட் ப்ரோ எனக்கு வந்து கோடிங்ஸ்லாம் பிடிக்காது, நான் வந்துட்டு ஜாப் எடுக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. சில கம்பெனிஸில் மட்டும் தான் கோடிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ல கண்டிப்பாக இருக்கும், இன்ஃபோசிஸில் கண்டிப்பாக இருக்கும், அசென்சர், ரிச்சூஸ் இந்த மாதிரி கம்பெனிலாம் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு கோடிங்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு கம்யூனிகேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு கோடிங் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னா உங்கள் கம்யூனிகேஷனையும் ஆப்டிடியூடும் ப்ராப்பராக வைக்கிறதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் பேசிக்காக வந்து ஐடியில் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பேசிக்கான சில கோர்சஸ் நீங்கள் வந்து காலேஜ் என்ன படிச்சிருக்கீங்க, ஸோ அதெல்லாம் வந்து தெளிவாக ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ரீகால் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து உங்கள் ரெஸ்யூம்லேருந்து தான் வரும். ஸோ அதனால் வந்துட்டு அந்த ரெஸ்யூமில் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை மட்டுமே ஆட் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுற லெவலில் இருந்தீங்க அப்படின்னாலே அந்த ஜாப் நீங்கள் கண்டிப்பாக எடுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ரெஸ்யூமே. உங்கள் ரெஸ்யூமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நீங்கள் எல்லாமே பண்ணுற காமனான மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் உங்கள் ரெஸ்யூம் அப்படியே பார்த்து காப்பி அடிக்கிறது தான். ஸோ அந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக பண்ணாதீங்க. நீங்களே வந்து ஒரு ஓன் ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து இன்னொரு ரெஸ்யூமை பார்த்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வேணால் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணக்கூடாது. அந்த ரெஸ்யூமில் வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியுமோ அதை மட்டுமே போடுங்க. உங்களுக்கு வந்து பேசிக் ஜாவா மட்டும் தெரியும் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் ஜாவா அப்படிங்கிறத போடுங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக ஜாவா அப்படிங்கிறத போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து அந்த இடத்துல தான் கேட்பாங்க. இன்கேஸ் வந்து இன்டர்வியூ எடுக்க வரவங்க வந்துட்டு ஜாவாவில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துல ரொம்ப நிறைய கொஸ்டின் கேட்கறது சான்சஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து ஜாவாவோட பேசிக்ஸ் மட்டும் தெரியும் அப்படின்னா பேசிக்ஸ் ஆஃப் ஜாவா மட்டுமே போடுங்க.
அண்ட் தென் நீங்கள் வந்து இப்போ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு ஐடி கம்பெனியில் போய் ஒரு பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கோர் சப்ஜெக்ட்டில் என்னென்ன விஷயங்களும் உங்களுக்கு நல்லா தெரியுமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் கேம்பஸ். நீங்கள் வந்து ஆஃப் கேம்பஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். நீங்கள் ஆஃப் கேம்பஸில் மெயினாக பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் என்கியூடி, டிசிஎஸ் நீட் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் போய் கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சவங்க டிசிஎஸ் ஆவரேஜாக வந்து பர் இயருக்கு 2 times 3 times வரைக்கும் இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கிளியர் பண்ணி அப்படின்னா இனிஷியலாக உங்களுக்கு வந்து நல்ல பேக்கேஜ் ஜாப் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. அண்ட் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த குட் கம்பெனி தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து ஆஃப் கேம்பஸ் டிரைவ் அப்படின்னு சொல்லி கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்ஃபோசிஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, ஹெச்சிஎல் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆஃப் கேம்பஸ் டிரைவ்லாம் வந்து நீங்கள் எங்கெல்லாம் கிடைக்குது அப்படிங்க நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுட்டு அதை மோஸ்ட்லி அட்டன் பண்ணுறதுக்கு பாருங்கள். நீங்கள் வந்து 4th year இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டிரைவ்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ 4th year இருக்கீங்க இல்லை ஒரு 3rd year இருக்கீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் நீங்கள் வந்து எங்கே சர்ச் பண்ணணும், எங்கே நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு 2 வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த 2 வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோவில் நீங்கள் எப்படி இன்டர்ன்ஷிப்லாம் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் இப்போ பார்ட் 2க்கு வருவோம். இதில் வந்து நான் இப்போ வந்து ஒரு 2017 பாஸ் அவுட்டில் இருக்கேன். நான் வந்து மெக்கானிக்கில் ஒர்க் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கில் ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு வந்து அந்த ஜாப்லாம் செட் ஆகல, நான் வந்து ஐடிக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன மாதிரி அப்ரோச் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு கோர்ஸ் பிடிச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கோர்ஸ் எடுக்கலாம். என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா, நீங்கள் மோஸ்ட்லி வந்துட்டு கோடிங்ஸில் போகிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா கம்பேரிட்லி அதிகமான ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்டில் இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து டெஸ்டிங், அதுக்கப்புறம் டெவாப்ஸ் அந்த மாதிரி விஷயம் தான் இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் ஃப்ரெஷராக வந்து டெவாப்ஸ் ஜாப்லாம் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். டேட்டா சயின்ஸில் எடுக்கணும், இல்லை வந்து இல்லை ஒரு மிஷின் லேர்னிங்கில் எடுக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். பட் நீங்கள் கோடிங் முடிச்சுட்டு இனிஷியலாக ஒரு பைத்தான் டெவலப்பர் இல்லை வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஜாப் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு UI UX டெவலப்பர் ஜாப் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. அதனால் மோஸ்ட்லி வந்துட்டு கோர்ஸ் எடுத்து லேர்ன் பண்ணுறதுக்கு பாருங்கள். எதுக்காக நான் கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லணும்னா, சில இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் வந்து உங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ வந்து வேற ஒரு டொமைனில் ஒர்க் பண்ணிருக்கீங்க, லைக் மெக்கானிக்கில் ஒர்க் பண்ணுறீங்க, ஐடியில் உங்களுக்கு வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்டர்வியூஸ் கிடையாது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் வந்து அப்ளை பண்ணீங்க, பட் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு வராது. ஸோ அதனால் வந்து நீங்கள் 2019 பிஃபோர் வந்து பாஸ் அவுட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ரோச் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பே பண்ணி தான் கோர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஜாப் எடுத்ததுக்கப்புறம் பே பண்ணலாம், பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் அந்த மாதிரிலாம் கோர்சஸ் இருக்குது. ஸோ அந்த கோர்சஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அமௌண்ட் இல்லை அப்படின்னா எந்த இன்ஸ்டியூட் வந்து ஒரு குவாலிட்டியான கோர்சஸ் தராங்க அப்படிங்கிறத நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டியூட் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் பாயிண்ட் எதை ஃபாலோ பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து செல்ஃப் லேர்னிங் பண்ணலாம். செல்ஃப் லேர்னிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கோடிங்குள்ளே போகிறீங்க, ஒரு இனிஷியல் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணுறீங்க, லைக் வந்து ஹேக்கத்தான் அந்த ஈவெண்ட்லாம் நிறைய நடக்கும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் நல்ல ஒரு ரேங்க் வச்சிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணால் ஒரு ஸ்கில்லை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிக்கணும். அதை நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் பண்ணி கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பேக்கேஜ் ஜாப் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ஒரு சின்ன கம்பெனியில் ஏதோ ஒரு கம்பெனியில் போய் ஐடியில் ஜாப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் லேர்ன் பண்ணாமல் ஒரு பெரிய கம்பெனி லைக் வந்துட்டு கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த கம்பெனி வந்து நீங்கள் டார்கெட் வச்சு அதுக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நிறைய பேர் திங்க் பண்ண என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி மைக்ரோசாஃப்ட்லாம் ட்ரை பண்ணேன், நான் எப்படி கூகுள்லாம் ட்ரை பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூகுள், ஜோகோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரி இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு ரெக்ரூட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அது 50% எஃபோர்ட் போட்டு நீங்கள் இந்த மாதிரி கம்பெனிஸோட இன்டர்வியூஸ் வந்து நீங்கள் கிராக் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கிராக் பண்ணிடலாம். ஸோ கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கம்பெனிஸ் ஒவ்வொரு கிராக் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்தில் தான் இந்த வீடியோ நான் மென்ஷன் பண்ண அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்கள். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இந்த விஷயம் தெரியணும் அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம் abin official 2020. ஸோ தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் இப்போ வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹைரெட் ஆப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு பர்சன்ட்டை கான்டாக்ட் பண்ணி பேசும்போது அந்த ஜாபுக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன். கோ டவுன்லோட் த ஆப்.